மில்கி மிஸ்ட். இதுதான். இது மட்டும்தான் பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். அவர் ஒரு நடிகர், அதனால அவரை பார்க்கறதுக்கு மக்கள் அதிகமாக வந்திருக்கார்கள். வேற ஒன்றும் இல்லை. அவரால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இவர் அந்த வேன்ல ஏதோ அரசியல் கட்சி தலைவர் மாதிரி வந்ததுனால பொதுமக்கள் கொஞ்சம் பேர் நிறைய போய் பார்த்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஆச்சரியப்படுறதுக்கே இல்லைங்க. சம்பாதிச்ச பைசாவை காப்பாற்றுங்கிறதுக்கு தான் இந்த பொலிட்டிக்கல் ஃபீல்டில் வந்திருக்காரு. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியுமா, இல்லை எல்லாரும் ஜெயலலிதா ஆக முடியுமா? அவர் என்ன பிரின்சிபல் வச்சிருக்காரு? அவரோட மூலம் அவரோட கட்சியோட பிரின்சிபல் அவர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இஸ் அ பக்கா வேஸ்ட். அதாவது 2 சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டுட்டேன். அது வரைக்கும் யாரும் சொன்னது எதையும் செஞ்சதில்லை. இப்போ வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுக்குறேன் நாங்கள் இளைஞர்களுக்கு எங்களை மாதிரி. ஆனால் யாருக்கும் எதுவும் கொடுக்கல. பட் ஆனால் இவர் எல்லாம் வாக்குறுதிலாம் கொடுத்துருக்காரு. மேபி பார்ப்போம். இவர் இன்னும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணல. பட் ஆனால் இவரோட மோட்டிவ் நல்லா இருக்கு. புரிஞ்சுக்கிட்டாரு, மார்க்கெட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது, இனிமேல் வேற ஏதாவது பூச்சாண்டி காமிச்சாதான் தமிழ்நாட்டில் சர்வை பண்ண முடியும்னா ஏதோ கட்சி துவங்கி இருக்கிறாருங்கிறாங்க. அந்த கும்பல் எல்லாம் ஓட்டா மாறுங்கிற நம்பிக்கைலாம் நமக்கு கிடையாதுங்க. விஜயே பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் போயிட்டானுங்க, அவ்வளோதான். இது கட்சி ஓட்டா மாறணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் கட்சி ஓட்டா மாறாது. முன்னாடி நியூஸில் இருந்துச்சு பாருங்க, அந்த மேடையில இருந்து தூக்கி போடுற மாதிரி அது இதெல்லாம் இல்லாமல் எளிமையாக எல்லாராலையும் பார்க்கலாம், யார் வேணா பார்க்கலாம் அப்படின்னு இருந்த தலைவர்கள் மாதிரி இருந்தால் ஈஸியாக வரக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நடிகர் அவர் ஒரு அரசியல் கட்சி துவங்கி இருக்கிறாருங்கிறாங்க. அவர் இன்னும் ஒரு சின்ன கிராம பஞ்சாயத்து உறுப்பினர் கூட தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் கட்சியிலேருந்து வரல. இதுக்கு என்னமோ இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறதுங்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுக்குதா, அல்ல காவல்துறை கொடுக்குதா, அல்லது யார் கொடுக்குறாங்கிறது புரியாத விஷயமா இருக்கு. விஜய் வந்தார்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் ஒரு நடிகர், அதனால அவரை பார்க்கறதுக்கு மக்கள் அதிகமாக வந்திருக்கார்கள். வேற ஒன்றும் இல்லை. அவரால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதான் அவர் ஜஸ்ட் ஒரு பாசிங் கிளவுட், அவ்வளோதாங்க. அவர் பின்னாடி கிரேஸா அலையிறதெல்லாம் இன்னும் மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவர் சம்பாதிச்ச பைசாவை காப்பாற்றுங்கிறதுக்கு தான் இந்த பொலிட்டிக்கல் ஃபீல்டில் வந்திருக்காரு. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியுமா, இல்லை எல்லாரும் ஜெயலலிதா ஆக முடியுமா? அவர் என்ன பிரின்சிபல் வச்சிருக்காரு? அவரோட மூலம் அவரோட கட்சியோட பிரின்சிபல் அவர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். முதல்ல ஃபீல்டில் இறங்கி வரைக்கும் வேலை பார்க்க சொல்லுங்க. அப்போதான் தொண்டனும் வேலை செய்வான். ஃபீல்டே இறங்காமல் ஏசி கார்லேயே உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் தலையை கம்பிட்டு ஒரு நேற்றுக்கு ஒன்றில் ப்ரெஸ் கேட்குறாங்க, உடனே கதவை சாத்துறாரு. அப்போ உங்களுக்கு என்ன எத்திக்கல் வேல்யூ இருக்குது? ஒரு ப்ரெஸ்ஸுக்கு என்ன மதிப்பு கொடுக்கணும், அந்த மதிப்பே கொடுக்க தெரியாதவர் அவர் எப்படி ஒரு பிரின்சிபலில் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்க போகிறாரு? முதல்ல தொண்டோட கஷ்டம் என்னன்னு தெரியணும், நாட்டோட பிரின்சிபல் என்னன்னு தெரியணும், நாடு எதுக்காக இருக்குன்னு என்னன்னு தெரியணும். அதுவே தெரியாது. அவர் எப்படி போய் மக்களுக்கு என்ன ஆட்சி என்னன்னு தெரியாதுங்க. இஸ் அ பக்கா வேஸ்ட், ஃபிட் ஃபார் நத்திங். அவர் சினிமாலன்னா ஊன்னு சொல்லாமே தவிர ப்ராக்டிகபிலிட்டி வேற லெவலே வேற. அது புரிஞ்சுக்காதவர் பாலிடிக்ஸ்ல அர்த்தமே கிடையாது. இதுதான் என்னோட கருத்து. நேற்று அந்த நடிகர் வந்ததுக்கு நிறைய மக்கள் கும்பலா போய் பார்த்தாங்க. அந்த நடிகர் சென்னையில் அவர் வந்திருந்தாருன்னா அவர் ஒரு 3 கார்ல வந்திருப்பாரு. வந்து போனது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இவர் அந்த வேன்ல ஏதோ அரசியல் கட்சி தலைவர் மாதிரி வந்ததுனால பொதுமக்கள் கொஞ்சம் பேர் நிறைய போய் பார்த்துருக்குறாங்க. இதெல்லாம் ஒரு ஆச்சரியப்படுறதுக்கே இல்லைங்க. ஏன்னா நாங்களும் சில நடிகர்கள் பின்னாடி அலைஞ்சோம். அந்த நேரத்தில் மிகப்பெரிய கிரேஸ் இருந்துச்சு. ஆனால் பொது ஊடகங்கள்லாம் இப்படி எடுத்து அவரை பிரபலப்படுத்தலை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டிவி டவரே தூக்கிட்டு வந்துடுறாங்க. முதல்லாம் டிவி கேமராமேன் மட்டும்தான் வருவாங்க. இப்போ டிவி டவரே தூக்கிட்டு லைவ் போடுற அளவுக்கு வந்துட்டாங்க. அந்த நடிகருக்கு ஒரு கிரேஸ் இருக்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவர் தனக்கு புரிஞ்சுக்கிட்டாரு, மார்க்கெட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது, இனிமேல் வேற ஏதாவது பூச்சாண்டி காமிச்சாதான் தமிழ்நாட்டில் சர்வை பண்ண முடியும்னா ஏதோ கட்சி துவங்கி இருக்கிறாருங்கிறாங்க. அந்த கும்பல் எல்லாம் ஓட்டா மாறுங்கிற நம்பிக்கைலாம் நமக்கு கிடையாதுங்க. இன்னொன்று, எப்போ பார்த்தாலுமே காவல்துறை சனிக்கிழமையே அனுமதி கொடுக்குறாங்க. ஏன் நான் அனுமதி இல்லைன்னு மறுக்கிறவங்க மறுநாளில் வச்சுக்க சொல்லலாம், மாற்று தினத்தில் எதையாவது வச்சுக்க சொல்லலாம். சனிக்கிழமைங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நிறைய தொழிலாளிகள் அந்த வேலையை முடிச்சுட்டு கூலிக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் கொண்டு வந்துட்டு நான் வரண்டா பேர் வழின்னு சொல்லிட்டு சாலையை மறைச்சிக்கிட்டு கும்பல் என்னமோ குறைவோ அதிகமோ அது அடுத்த பிரச்சனை. ஆனால் வாகனங்கள் அடுத்த வாகனங்கள் போகிறதுக்கெல்லாம் வழி விடாமல் இருந்ததெல்லாம் ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்குது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி இங்கே பிரதமர் வந்துட்டு போனார். அவர் வெளியில் அந்த தங்கியிருந்த விடுதியிலேருந்து வெளியில் வர்ற ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் பொதுமக்களுக்கான அந்த போக்குவரத்தை அனுமதிச்சாங்க. அவர் கிராஸ் பண்ண ஒரு
10 நிமிஷத்துல எல்லாம் பொதுமக்கள் சீரா போற அளவுக்கெல்லாம் சரி பண்ணியிருந்தாங்க. ஒரு நாட்டோட பிரதமருக்கே இப்படி சட்டம் ஒழுங்க கடைபிடிக்கக்கூடியவங்க வந்து அவ்வளவு ஸ்ட்ரிக்டா நடவடிக்கை எடுக்கும்போது, ஒரு நடிகர் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி துவங்கி இருக்கிறாருங்கிறாங்க. அவர் இன்னும் ஒரு சின்ன கிராம பஞ்சாயத்து உறுப்பினர் கூட தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் கட்சியிலேருந்து வரல. இதுக்கு என்னமோ இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறதுங்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுக்குதா, அல்ல காவல்துறை கொடுக்குதா, அல்லது யார் கொடுக்குறாங்கிறது புரியாத விஷயமா இருக்கு. இனி இந்த மாதிரி தவறை வந்து காவல்துறை செய்யக்கூடாது. சனிக்கிழமை எப்பேற்பட்ட தலைவர் ட்ரம்ப் வந்தாலுமே இனிமே மீட்டிங் போடுறதுக்கு சனிக்கிழமை அனுமதி கொடுக்காதீங்க. பொதுமக்களுடைய போக்குவரத்தை சரி பண்ணிட்டு கொடுங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய கிரவுண்ட்ல அவங்களுக்கு அனுமதியை கொடுங்க, அவங்க நடத்திட்டு நீங்க பாதுகாப்பை கொடுங்க. யாரும் இங்க எதுக்கல. இன்னொன்னு, இதே மாதிரி தொடர்ச்சியா அரசியல் ரீதியா வந்து பொதுமக்களோட வெறுப்பை சம்பாதிக்கிற மாதிரி யாராவது சனிக்கிழமை மீட்டிங்கை போட்டு, நேற்றுலாம் நாங்கள் கேள்விப்பட்டோம், நிறைய மருந்து கடைகள்ல கும்பல் கூடி இருந்துச்சு. என்ன இலவசமா கொடுக்க போறாங்களான்னு கேட்டா, இல்ல 9:30 மணிக்கு வந்து எங்களுக்கு சென்னையிலேருந்து வர வேண்டிய மருந்தெல்லாம் வந்துருச்சு, விமான நிலையத்திலேருந்து கொண்டு வர முடியல, அதை கொண்டு வந்து வாடிக்கையாளர்களுக்கு சேர்க்க முடியாதனால அதுவும் நின்று போச்சு, நிறைய மருந்து வாகனங்கள்லாம் தடைப்பட்ட போட்டுச்சுன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் காதுபடவே பேசுறாங்க. இந்த மாதிரிலாம் இல்லாம நீங்க நாளைக்கு வந்து நன்மை பண்றதுக்கு அது இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு இருக்கிற மக்களை இந்த மாதிரிலாம் தொந்தரவு பண்ணி சிக்கலுக்கு உள்ளாதீங்கன்னு எல்லா அரசியல் கட்சியும் நாங்கள் இங்கே பொதுவாக கேட்டுக்கிறோம். நேற்று வந்து தாவேக தலைவர் விஜய் வந்திருந்தாரு. ஆனால் ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடை வரையுமே 5 மணி நேரம் ஃபுல்லாக டிராஃபிக்கு. இதனால வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப பிரச்சனை. அதே மாதிரி மருந்துகள் எல்லாமே வந்து அவுட்டரில் வந்து கண்டெய்னர்லாம் நிப்பாட்டிட்டாங்க. இதனால வந்து என்ன ஒரு ஆக்கப்பூர்வமான செய்தியும் தலைவர் சொல்லலை, விஜய் சொல்லலை. இப்போ இதனால வந்து மக்களுக்கு தான் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. அதுக்கு வந்து எப்படின்னு எல்லாம் முடிவு பண்ணுறதுன்னு மக்களாகிய நம்ம தான் முடிவு பண்ணணும். ஆக்சுவலி இப்போ நேற்று விஜய் வந்தார். பட் ஆனால் நம்மளுக்கு எனக்கு பர்சனலாக என்ன தோணுதுன்னா, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டோம், மேபி ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது என்னோட ஒரு யோசனை. மற்றபடி இப்போ எல்லாரும் வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க, பட் ஆனால் அதை யாரும் நிறைவேற்றுறது இல்லை. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். இப்போ நான் வந்து 2 எலெக்ஷன் ஓட்டு போட்டுட்டேன், அதாவது 2 சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டுட்டேன். அது வரைக்கும் யாரும் சொன்னது எதையும் செஞ்சதில்லை. இப்போ வந்து வேலை வாய்ப்பெல்லாம் கொடுக்குறேன் நாங்கள் இளைஞர்களுக்கு எங்களை மாதிரி, ஆனால் யாருக்கும் எதுவும் கொடுக்கல. பட் ஆனால் இவர் எல்லாம் வாக்குறுதிலாம் கொடுத்துருக்காரு. மேபி பார்ப்போம். இவர் இன்னும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணல, பட் ஆனால் இவரோட மோட்டிவ் வந்து நல்லா இருக்கு. விஜய் வந்தார். விஜய் வந்ததுக்கு அப்புறமா வந்து ஊர் பொதுமக்களுக்குள்ள ஒரே கூட்டம் நெரிசல் அது மாதிரி நடந்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே எத்தனை பெண்கள் இருந்தாங்க, அத்தனை பெண்களுக்கும் ஏதாவது பாதுகாப்பு இருந்துச்சா? எதுவுமே கிடையாது. விஜயே பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் போயிட்டானுங்க, அவ்வளோதான். இது கட்சி ஓட்டா மாறணும்னு எனக்கு தெரியாது, ஆனால் கட்சி ஓட்டா மாறாது. நேற்றைய தினம் தவக தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்திருந்தாங்க. ஆனால் ஏர்போர்ட்லேருந்து மரக்கடை வரணும் ஏகப்பட்ட கும்பல், நல்ல கும்பல் தான். இருந்தாலும் இந்த கும்பலை வச்சு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு விழுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தவக தலைவர் விஜய் வந்து ஒரு சினி பிரபலம். அவரை பார்க்கறதுக்காகவும் கும்பல் ஏகப்பட்டது வந்துச்சு. அது இல்லாமல் தவக கட்சி ஆளுங்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. மக்களும் அவரை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ இதை வச்சு சட்டமன்ற தேர்தலில் வருவாங்களா அப்படிங்கிறது மக்கள் கையில் தான் இருக்குது. விஜய் வந்து ஒரு திரைப்பட நடிகர். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து அரசியலில் வந்து திரைப்பட நடிகர் அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எம்ஜிஆர் திரைப்படத்துக்கு கதை எழுதினவங்க, கருணாநிதி கூட நிறைய படத்துக்கு கதைகள் எழுதியிருக்காங்க, டைரக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸ்டாலினும் அதே போல் எழுதியிருக்காங்க, அவங்க பையன் நடிச்சிருக்காங்க. இது போல் நிறைய பேர், ரஜினி, இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாமே திரைப்படத்துலேருந்து தான் வராங்க. ஆனால் இந்த திரைப்படத்தை தாண்டி ஒரு நல்ல அரசியல்வாதியை கொண்டு வரணும் அப்படின்றதுல மக்கள் வந்து கவனம் செலுத்தணும்னு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு வந்த நடிகர்லையே எம்ஜிஆர் தான் வந்து நல்லா மக்களுக்கு கேட்காமலே பண்ணார். ஒரு சின்ன ஒரு ஆள் கூட போய் அவரை பார்த்துடலாம். ஆனால் அது மாதிரி இவங்களை பார்க்க விட்டாங்களா? எல்லாம் அடிதடி என்னென்னமோ நடந்துச்சு. முன்னாடி நியூஸில் வந்துச்சு பாருங்க, அந்த மேடையில இருந்து தூக்கி போடுற மாதிரி. அது இதெல்லாம் இல்லாமல் எளிமையாக எல்லாராலையும் பார்க்கலாம், யார் வேணா பார்க்கலாம் அப்படின்னு இருந்த தலைவர்கள் மாதிரி இருந்தால் ஈஸியாக வரக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்குது. மில்கி மிஸ்ட் இதுதான்
இது மட்டும்தான். Paneerna only Milky Mist. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.